வாயு பகவான் மூச்சு அடைக்கின்றார்னா பிராணம் போயிடுது. நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கணுமே, அவரே மூச்சு எடுத்து குடிச்சுட்டாரா நம்ம எப்படி வாழ? உலகமே தவிக்க ஆரம்பிச்சது, காற்றின்றி தவித்தது. எல்லாரும் போய் பிரம்மாவிடத்துல புகார் பண்ணா. அவர் தன் பத்மாசனத்திலிருந்து எழுந்து வருகிறார். தன் வாகனத்தில் சரஸ்வதி தேவியோட வந்து என்ன நடக்கிறது மெதுவா கேட்டார். இத்தனை நாள் எல்லாமே அநியாயமா கொடுத்து இவர் மெதுவா தான் ஊர்ல வந்து இப்ப என்ன நடப்பதுன்னு கேட்க நடக்கிற கதை எல்லாத்தையும் எடுத்து சொன்னார்கள். வாயுவுக்கு கோபம், பிரஜாபதியின் சமாதான்வன் துக்கிதாட்ச சுகேச்சயா ஊஜுகு பிராஞ்சலயோ தேவா மகோதர விபோதராக ருரோத துக்கம் ஜனயன் அந்தப்புர இவ ஸ்திரியா தஸ்மாத்வாம் சரணம் பிராப்தா வாயுனா உபகதாவயம். வாயு பகவானால நாங்கள்லாம் ரொம்ப துன்பப்பட்டிருக்கோம். அதனாலதான் பிறவனே உம்மை வந்து பிரார்த்தித்தோம். நீர் வந்துதான் இதை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வரணும். சரி வரேன்னு பிரம்மாவே வந்தார். பிராஜா ஸ்ருணுத்வம் தத் சர்வம் ஸ்ரோதவ்யம் சாத்மன க்ஷயம் அசரீர சரீரேஷு வாயுச்சரதி பாலயன். வாயு எவ்வளவு முக்கியம் தெரியுமா உலகத்துக்கு? சரீரத்தை முழுக்க வாயு ஓடின்னு இருக்கவே தான் நம்ம உயிரோடு இருக்கோம். ஊர் முழுக்க வாயு ஓடவே தான் உயிரோடு இருக்கும். ஒரு கதை உண்டு. பிரம்மாவிடத்துலவே ஒருத்தர் போட்டி. நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு பிராணம் இருக்காளோ இல்லையோ, எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவிடத்துல யார் ரொம்ப வசந்தவன் போட்டி வச்சா. அது பிரம்மா பதில் சொன்னார். இந்திரன் சொன்னார், உபநிஷத்திலே காணப்படுறது. அவர் சொல்றார், காது ஒருத்தரை விட்டு வெளியில போங்க, என்ன நடக்கிறது பார்ப்போம். நான் காது போயிடுச்சு. காது போனோடனே காது கேட்காதோ இல்லையோ, உயிர் போடுமா? உயிர் இருக்குமே. காது போனதுக்கு நல்லதா போச்சு, யார் வெய்யறது இனிமே காதுல விடாது, நல்லதா விட்டுவிடலாம். அதுக்கப்புறம் நாக்கு போயிடுத்து நல்லது, பேசவே வேண்டாம், பேசினா தான் ஆபத்து, பேச வேண்டாம் விட்டுட்டான். கண்ணு போயிடுத்து, பரவாயில்ல, கெட்டதை பார்க்கவே வேண்டாம். ஒன்னொன்னு போறச்சே உடம்பு ஒன்றும் ஆல. 5 பேரும் போன அப்புறம் பிராணவாயு நான் போறேன்னு கிளம்பிது. அப்பதான் உடம்பு நடுங்கி கீழே வர ஆரம்பிச்சது. உடனே பிரம்மா முடிவு சொல்லிட்டார், பிராணவாயு தான் எல்லாரை விட சிறந்தவன். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அனைவரை காட்டின சிறப்பு பிராணவாயு. அவர் வெளியில போயிட்டா தானே ஆறும் தாங்க முடியாத தவிக்கிறோம். அதை எல்லாத்தையும் இப்ப பிரம்மாவுக்கு தேவர்கள் சொல்றார். அதனால இந்த பிராணவாயு இல்லாம நாங்க வாழவே முடியாது. வாயு பிராணஹா சுகம் வாயு வாயு சர்வவிதம் ஜெகத். இது மறைமுகமா இப்ப ஹனுமத் பிரபாவம் சொல்லிருக்கார். வாயுதான் பிராணன், வாயுதான் சுகம், வாயுதான் கடவுள், வாயுதான் உலகம், வாயுதான் எல்லாம் என்றால் வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் தான் எல்லாம் என்று சொல்லி முடிக்க போறார். ஆனா அப்ப தெரியாது அந்த குழந்தையினுடைய பிரபாவம். அப்ப வாயுக்கு இத்தனை தேவை இருக்கு, நீர் வந்துதான் அவரை சமாதானப்படுத்தணும். பிரம்மா வந்தார். தத பிரஜாபதி சகிதா பிரஜாபதி சதேவ கந்தர்வ புஜங்க குக்கிய கைதி ஜகாம யத்ராஸ்யதி தத்ர மாருதா சுதம் சுரேந்திராதிகதம் பிரகிருஹ்ய சஹ. தான் சுரேந்திரன் இந்திரனை ரட்சித்து கொடுக்கணும், உலகத்தை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்பதற்காக பிரமனே வந்தார். வந்தவர் என்ன நடந்ததுங்கிறத விசாரித்துக் கொண்டார். மேல சரித்திரம் பார்ப்போம். அடுத்த சர்க்கத்தில் சொல்றார். சரீரம் பத்மஜன்மனா ஜலசித்தம் யதா சஸ்யம் புனர்ஜீவிதம் ஆப்தவான். வந்தவர் குழந்தை கீழே மூர்ச்சித்து விழுந்துருந்துதான், மயக்கமா இருந்தது. வாயு சொல்லிட்டாரு, எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, என் குழந்தையை காப்பாற்றணும், அதுக்கு உயிர் போடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதை சரிப்படுத்தும், நான் வெளியில வந்து எல்லாருக்கும் உயிர் தரேன். சனீர் பிரம்மா தன் அழகிய கரங்களாலே குழந்தைய தொட தண்ணீர் தெளித்தால் ஒரு நெல்லு பயிர் எப்படி பளிச்சுன்னு வருமோ? இப்ப தண்ணீர் இல்லாதனால எல்லாம் தெளிச்சிருக்கும். தண்ணீர் இருந்துட்டு அந்த தேங்காயோ நெல்லோ பயிரோ அதெல்லாம் அப்படி இருக்குமா? போக வரைச்சே எங்க பார்த்தாலும் அது பட்டு போனாம இருப்பாரு. தண்ணீர் இல்லைன்னா வாடி போறது. அதை போல பிரம்மா தொடலேன்னா வாடி போயிடுது. பிரம்மா தொட்ட உடனே உயிர் தொழுது குழந்தை. அப்போ மயக்கம் தெளிஞ்சு போச்சு. எழுந்தார், விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சார். மயக்கம் தெளிஞ்சு எழுந்த உடனே விட்ட இடத்துலேருந்து அந்த பந்தே எங்கேன்னா ஏற்கனவே அதை பிடிக்க போய்த்தானே இத்தனை ஆபத்துமே. இப்போ அடிபட்டு மயக்கமா இருக்கவே ஒரு வெள்ளப்பழம் பார்த்தேனே, ஒரு சரப்பு பழம் பார்த்தேனே, 2 பழமும் எங்கே கொஞ்ச நாளி பேசாம வரும். பெரியவெல்லாம் வந்திருக்காப்போ என்னாரு பேசி தீர்த்துப்போ, அதுக்கப்புறம் நீர் தேட போறதை பத்தி பார்ப்போம் என்று சொல்லி சமாதானப்படுத்தி வாயு அமர்த்தி விட்டார். ஓ மகேந்திராக்னி வருணா மகேஸ்வர தனேஸ்வராக ஜானதாம் அபிவசர்வம் வக்ஷ்யாமி ஸ்ரூயதாம் ஹிதம். ஹே வருணனே, குபேரனே, இந்திரனே, ஆறாறு எத்தனை தேவர்களும் இங்க வாங்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு தேவ ரகசியம் சொல்ல போகிறேன். இந்த குழந்தையை பற்றி தெரியாமல் இந்திரன் அபச்சாரப்பட்டிருக்கிறான். இந்த குழந்தையால் தேவதேவனான பகவானுடைய
காரியமே நடக்க போகுது. நாம் அத்தனை பேர் ராவண பயத்தாலே பெருமானை போய் வேண்ட போறோம். பகவான் ராமனா அவதரிப்பார். அந்த சமயத்தில் இவர் தான் கூட ராமபக்த ஆஞ்சநேயரா இருந்து அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் பண்ண போறார். ஆகவே நீங்க ஒத்தொத்தரும் உங்களால் ஆன வரத்தை இந்த குழந்தை கொடுங்க. பிரம்மா சொல்றார், எல்லா தேவர்களையும் பார்த்து நீ வரம் கொடு, நீ வரம் கொடு, நீ வரம் கொடு, எத்தனை வரம் கொடுத்து இந்த குழந்தைக்கு சக்தி ஊட்ட முடியுமோ ஊட்டுங்கள் என்று பிரம்மா சொல்ல அவரவர்களுக்கு ஆனந்தம். ஓ, பகவானுடைய காரியத்தை இவர் பண்ண போறாரா? முதல்ல இந்திரன் முந்தி விட்டார், ஏன்னா அடிச்சவர் அவர் தானே. அதனால நாம முதல்ல கொஞ்சம் தப்பிச்சு விடுவோம், இவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம், அப்பதான் நமக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. மத் கர்வத் சிட்ட வஜ்ரேன ஹனுரஸ்த யதாஹதா நாம்னாவை கவிஷார்தூலா பவிதா ஹனுமானிதி. அவர் தான் மனமு வந்து பேர் வைக்கிறார். என் கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தால் அடிபட்டு ஹனு வீங்கித்தே, ஆகவே நான் இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறேன் ஹனுமான் என்று உலகத்தில் இவருக்கு எல்லா புகழும் நிரம்பட்டும். அதோட கூட சொல்றேன், இனிமே வஜ்ராயுதத்தால் அடிபட்டா இவருக்கு ஒன்றும் ஆகாது. அதான் அவர் கொடுத்த வரம். இப்போ ஒருத்தர் இதே வரம் கொடுப்பார், என் ஆயுதத்தாலே இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, என் ஆயுதத்தால ஒன்றும் ஆகாது. அப்ப முதல்ல இந்திரன் கொடுத்துட்டார், ஹனுமான்கிற பேர் இருக்கட்டும், வஜ்ராயுதத்தால் அவருக்கு ஒன்றும் ஆகாது. அஹமஸ்ய பிரதாஸ்யாமி பரமம் பரம் அத்புதம் இத பிரபுதி வஜ்ரஸ்ய சம மமாவத்யோ பவிஷ்யதி. அடுத்தது சூரியன் வந்தார். கவலை வேண்டாம், இந்த குழந்தை குமாரன் ஆனவுடன் எத்தனை கல்வி இவனுக்கு வேணுமோ அந்த கல்வி அத்தனையும் நாம் கொடுப்போம். நவவியாகரண பண்டிதன் ஹனுமான சொல்லுவார். அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற 9 இலக்கண நூல்களை ஐயந்திரிவர கற்றவர், முழுமையாக கற்றவர். இப்ப நாம் எல்லாரும் சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணம் படிக்கணும்னாலே கொஞ்சம் கத்தி கலங்கும். எனக்கு இருக்கிறதுலேயே கட்டமான வியாக்கரணம், நிறைய மனப்பாடம் பண்ணணும். சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல கட்டமே ஒருமை இருமை பன்மை 3 இருக்கும். சாதாரண எந்த பாஷையிலையும் ஒருமை பன்மை 2 தான் இருக்கும். அதுல ராமஹ ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமைகி என ஒரு ராமர் 2 ராமர்கள் 2க்கு மேற்பட்ட ராமர்கள். இந்த ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 500 சப்தமான மனப்பாடம் பண்ணணும், ஒரு 1000 தாத்து ரூபமான மனப்பாடம் பண்ணணும். அது எப்பேற்பட்ட வித்வானானாலும் மனப்பாடத்தில் இருந்தால் தான் அந்த பாஷையை பிரயோகமே படுத்த முடியும். சின்ன குழந்தை ஆரம்பிச்சு 5ஆவதுலேயே கற்றுக் கொடுத்துருவோம். இந்த ராமஹ ராமோ ராமாக சொல்லாம 6 சம்ஸ்கிருதத்தில் முன்னேற மாட்டோம். அதுபோல கச்சதி வததி வதா வதந்தி கச்சதி கச்சதா கச்சத கச்சாமி கச்சாவ, இது எப்பவோ 5 வயசுல மனப்பாடம் பண்ணது 80 வயசு வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். அது இருக்குதுன்னா தான் அந்த பாஷையே நிற்கும். அதுல நாம இப்ப எல்லாரும் கத்துக்கிறது ஒரு வியாக்கரணம். ஒரு வியாக்கரணத்துல 10%. இதுதான் நாம இப்ப சம்ஸ்கிருதத்துல கத்துக்கிறது. அவர் கத்துன்றது 9 வியாக்கரணங்கள். 9 எப்படி கத்துட்டார்? சூரியன் அனுகிரகம் பண்ணிட்டார். உனக்கு எப்ப வயது வருகிறதோ உனக்கு நான் கத்துக் கொடுக்கிறேன்னார். இவரும் குமாரரானார். சூரியனிடத்திலே விழுந்து நமஸ்கரிக்கிறார். அந்த கதையை சேர்த்து சொல்றேன். சூரியனை பிரார்த்தித்து நீ 9 வியாக்கரணத்தை சொல்லிக் கொடுக்கணும்னார். நான் ஒரு இடத்துல நிற்காம பறந்துட்டே இருக்கிறவன் உட்கார்ந்தா தானே வாத்தியார் கத்துக் கொடுக்க முடியும். நான் ஆகாசத்துல போயிட்டே இருக்கிறவராச்சே, உனக்கு எப்படி கற்றுக் கொடுப்பேங்கிறார். நீர் கவலைப்பட வேண்டாம், கற்றுக் கொடுக்கறத மட்டும் நீர் பாரும், கத்துக்கிறது எப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கிழக்கு மலை, இது மேற்கு மலை, இதுக்கு உதயகிரின்னு பேரு, இதுக்கு அஸ்தமனகிரின்னு பேரு. ஒரு காலம் உதய பர்வத்தத்துல உதச்சிட்டாலும், இன்னொரு காலம் அஸ்தமன பர்வத்தத்துல உதச்சிட்டாலும். அவ்வளவு பெரிய உருவம். அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துன்னு இந்த கால் இங்கே, அந்த கால் அங்க உதச்சிட்டு, இங்கேருந்து இவர் கிளம்புறச்சே புஸ்தகத்தை வச்சிருந்து எழுத்தாணியோட குனிஞ்சு அவர் பக்கத்துல கேட்க ஆரம்பிப்பான். காலை 2ஐயும் உதச்சு விட்டார். இந்த பக்கத்துல குனிஞ்சு கேட்க ஆரம்பிச்சு உச்சி வயிறுக்கு போறச்சே நிமிர்ந்து கேட்டுப்பார். மறுபடியும் அந்த பக்கம் போறச்சே அப்படியே குனிஞ்சுப்பார். மேற்கு பக்கம் இறங்குறச்சே குனிஞ்சு பாடம் முடிஞ்சு போடும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுநாள் தான் பாடம். இதை போல 9 நாள்ல 9 வியாக்கரணம். 90 நாள் இல்லை, 900 நாள் இல்லை. ஒரு நாளைக்கு கார்த்தாலேருந்து மாலைக்குள்ளே ஒரு வியாக்கரணம். 9 நாட்களுக்குள்ள 9 இலக்கண நூல்களும் முடிஞ்சு போச்சு. மார்த்தாண்டம், மார்த்தாண்டம்னா சூரியன் அர்த்தம். மார்த்தாண்ட வம்சத்திலதாதுன்னு சொல்லுவார்கள். சூரிய குலத்துல ராமன் பிறந்திருக்கார். என்றோ சூரியனோட ஆஞ்சநேயருக்கு தொடர்பு. அப்ப சூரியன் கல்வியை கொடுத்தார். மார்த்தாண்டஸ்தப்ரவித்தத்ர பகவான் ஸ்திமிராபஹா தேஜசோஸ்ய மதீயஸ்ய ததாமி சதிகாம் கலாம். கூட சொல்றார், என்னுடைய தேஜஸின் ஒளியில் 100ல் 1 மடங்கை இந்த குழந்தைக்கு கொடுக்கிறேன். சூரியனுடைய ஒளியில 100ல் 1 மடங்கு பெற்றவர். சூரியனுடைய ஞானத்தை முழுவதுமாகவே பெற்றவர். அதனாலதான் எப்போதும் தேஜஸ்வியா இருக்கார். நம்ம எங்க ஆஞ்சநேயர் கோவில் போனாலும் பளபளப்பு இருப்பார்கள். அவர் சேவிச்சிருந்தாலே நமக்கு உற்சாகம் ஓட்டிவிடும். சில பேரோட கொஞ்ச நேரம் பேசணும்னா அவ உற்சாகம் நமக்கு வந்துடும். வேற சில போட்டி இருக்கு.
அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், இருக்கிற உற்சாகம் போடும். இவர் ஏன் சுவாமி இந்த மாதிரி எல்லாத்தையும் அழுதுண்டே இருக்காரு சுவாமி, என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த இல்ல பாட்டு பாடுறதுக்கு கோட்டி இருக்காளோ இல்லையோ, அப்படி கூடவே கூட உற்சாகமா இருக்கணும், குதூகலமா இருக்கணும். அதெல்லாம் அந்த ஒளியினால வந்தது. சூரியன் தன் ஒளியின் 101 மடங்கு கொடுத்தார், வித்தையும் கொடுத்தார். வருணஸ்ய வரம் பிராதாது நாஸ்ய மிருத்யு பவிஷ்யதி. அதுக்கு மேல வருண பகவான் கொடுக்கிறார், என்னால் தண்ணீரால் இவருக்கு மரணம் கிடையாது. ஆகவேதான் ஜாம்பவான் முதல்ல சொன்னார், நலன் நீளம் தொட்டு கொடுக்கட்டும், கல்லை வச்சு கட்டடம் கட்டிடுவோம், ஆனா அந்த கட்டடத்துல முதல்ல ஹனுமான் நடக்கட்டும். அவர் ஏன்னு கேட்கிறேன், அவருக்கு தான் கண்டம் கிடையாது, அதுல அவர் அதை நடக்கட்டும், விழுந்தா நம்ம பார்த்துப்போம். முன்னாடி அனுப்பிச்சு விடணும் இல்லையா, முன்னாடி போய் அவர் கொஞ்சம் காலத்துல வைக்கட்டும், விழுந்துட்டாருன்னா என்னன்னு பார்த்து நம்மளாலும் ஜாகிரதையா இருக்கலாம். ஏன்னா அவருக்கு விழுந்தா ஒன்றும் ஆகாது, நமக்கு விழுந்தா அடிபடும். ஆக வருணதேவன் அந்த வரத்தை கொடுத்தார். வருணஸ்ய வரம் பிராதாது வருஷாயுத சதேனாபி மத் பாஷாது உதகாதபி. என் தண்ணீராலும் இவருக்கு ஆபத்து வராது, வருண பாசமும் இவரை கட்டாது. சூரியன் கொடுத்தது 101 மடங்கு ஒளி. அதே போல நவ வியாகரணம் வித்யை, வியாகரணம் மீமாம்சா தர்க்க சாஸ்திரம் அனைத்தும் அவர் கொடுத்தார். வருண பகவான் தன் பாசத்துக்கு இவர் கட்டுப்பட மாட்டார்னு சொன்னார். யம தர்மராஜனே வருகிறார், யமோ தண்டாதவத்தியத்துவம் அரோகத்தஞ்ச தத்தவான். யம தண்டம் இவனை ஒன்றும் பண்ணாது. அதனாலதான் ஆஞ்சநேயரை பற்றினார் யம பயமே விலகிப்படும். யம பாசம் பாசக்கயத்தை வீசுறார், நீண்ட தண்டம் கையில வச்சிருக்கிறான், அதை எடுத்தா எந்த பாவை எங்க வந்துருமோ நமக்கு பயம். யமதண்டம் ஹனுமானம் ஒண்ணும் பண்ணாது, யமனுடைய பாசக்கயிறு ஒண்ணும் பண்ணாது, ரோகமே வராது. அவருக்கு ஆரோக்கியம் தான் எப்பவும். எந்த வியாதியும் ஆஞ்சநேயரை படுத்தாது. எந்த வியாதி ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அதுதான் ஆஞ்சநேயர் குறிச்சிருக்காரு. ஆரோக்கிய திடகாத்திரமா இருக்கணும். எல்லா கோவிலையும் இப்ப பெருமாளுக்கு கூட்டம் இருக்கோ இல்லையோ, சக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர் சந்திர கூட்டம் உண்டு. அதுவும் பரீட்சை வருதா நிச்சயமா கூட்டம். பிரதட்சணத்துக்கு 108 பிரதட்சணம், 1008 பிரதட்சணம். அது நமக்கு பரீட்சையில் ஒரு எண்ணிக்கை கொடுப்பாடோ இல்லையோ, அதை அவர் சன்னதியில் எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சுட்டு அவர் போய் பரீட்சை எழுதி மதிப்பெண்ணெலாம் போட வேண்டிதான். நம்ம எழுதுறோமோ இல்லையோ, அவர் நம்பிக்கை வச்சிருக்கோம். நிறைய பாருங்க, கல்யாணமான வயசு பெண்களா இருந்தா நிச்சயமா 108. அவர் பிரம்மச்சாரி, நைட்டே பிரம்மச்சாரி. ஆனா அவரை பிரார்த்தத்தை தான் இவன் மாப்பிள்ளையே தருவான். அவரானா பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அவருக்கு தெரிந்ததே வைராக்கியம், வைராக்கியம் மட்டும். ஆனா அனைத்து பெண்களும் கல்யாண வயசு இருக்கிற பெண்கள் எல்லாம் அவரிடத்துல தான் பிரதட்சணம் பண்ணி நீர் அனுகிரகித்து நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும். கண்ணன் சன்னதியை போய் யாரும் பிரதட்சணம் பண்றாளோ, ராமனை பிரதட்சணம் பண்ணுவாளோ, ஆஞ்சநேயர் தான் பண்ற பாருங்க. ஏன்னா நம்பிக்கை அவர் இடத்துல. அவர் ஏது அனுகிரகித்தாலும் ராமானுகிரகம் உண்டு. சக்கரத்தாழ்வார் சன்னதி இப்ப இல்லாத கோவில் எல்லாம் கூட கட்டுவிடுவார். முன்னாடி ஒண்ணு எல்லா இடத்துல சக்கரதாழ்வார் சன்னதி எல்லாம் இருக்காது. இப்ப என்ன சம்பரோஷணம்னாலும் கூட ஒரு சக்கரதாழ்வார் சன்னதி வச்சிருவா. ஹனுமார் சன்னதி இல்லையா, ஹனுமார் சன்னதி வச்சிருவா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆசை, அவராட்டம் பலம் வேணும், அவராட்டம் ஆரோக்கியம் வேணும், அவராட்டம் உற்சாகம் வேணும். சார் அதெல்லாம் அப்புறம் வாழ்க்கையில உற்சாகத்தோட இருக்கணும் இல்லையோ. எத்தனை நாளி என்ன நடந்தாலும் இன்னும் பண்ணலாமா இன்னும் பண்ணலாமா இன்னும் பண்ணலாமா கேட்கணுமே. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆஞ்சு ஓஞ்சி ஒத்துணுட்டோம்னா அந்த உட்காரதே கிடையாத இடத்து அடுத்து அடுத்து அடுத்து. நீங்க சில கோவில்கள்ல போனீங்கன்னா ஹனுமார் வாகனம் செய்கிறது, கருட வாகனம், திருவடி வாகனம், ஆஞ்சநேயர் வாகனம், இப்படி நேரம் பார்த்துருக்கிற இடம் உண்டு. ஒரு சில கோவில்ல கொஞ்சம் கை இப்படி ஏற தாழ வச்சிருப்பார், நேரம் வச்சிருக்க மாட்டார். கொஞ்சம் இப்படி வச்சுட்டு தலை கொஞ்சம் திரும்பி இருக்கும். அப்படின்னா திரும்பி மேல இருக்கிற பெருமாளை பார்க்கறான்னு அர்த்தம். அது என்ன தெரியுமா பொருள்? இந்த காரியம் முடிஞ்சு போச்சே, இந்த கைக்கு ஆயிடுத்து, அடுத்து என்ன ஆனே அப்படின்னு அவரை பார்த்து கேட்டுட்டே இருக்காராம். அடுத்து என்ன? அதுவா அடுத்து நீ போய் அங்க அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வா, தூரம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேனே, அடுத்து என்ன அடுத்தென்னா அடுத்தென்னான்னு கேட்கறவன் தான் கிங்கரன். கிங்கரன்னா இன்னும் என்ன பண்ணணும் இன்னும் என்ன பண்ணணும் கேட்டே இருக்க முடியும். முதலாளி ஒரு வேலை கொடுத்தா அவர் பண்ணிருக்கிற ஜோர்ல இனிமே இவர்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ற அளவு கொடுக்க கூடாது. இவர்கிட்ட கொடுத்ததே தப்பா போச்சு சுவாமி, இருக்கிற காரியத்தையும் கொடுத்துட்டார், அப்படி கொடுக்கூடாது. ஒரு வேலை கொடுத்தா இது சில பேருக்கு சாமர்த்தியம், நம்ம ரொம்ப நல்லா பண்ணி காமிச்சா நம்மகிட்டே வரும் சுவாமி, அதனால கொஞ்சம் சுமாராக தான் பண்ணணும். எதையும் ஓஹோன்னு பண்ணி காமிச்சுட்டா எல்லா வேலையும் நம்ம தள்ளியே போட்டாங்க. அது ஆஞ்சநேயர் பண்ணவே மாட்டார், நல்லா தான் பண்ணுவார். ஆனா என்ன ஒண்ணு, அவருக்கு முதலாளி ராமன், நமக்கு முதலாளி யாரோ. ராமர் நமக்கு முதலாளியா இருந்தா நம்மளும் இத்தனை ஆசையோட செய்ய மாட்டோமா? ராமர் இல்லையே, அதனாலதான் இப்ப சீத்தையை நினைச்சு ராமர் உருகிறாரு. அதை போல கணவன்கள்லாம் உருகலையே இப்படின்னு கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவார்? மனைவி சீதையா இருக்கணுமே மாட்டா. இப்ப மனைவி சீத்தையா இருந்தா கணவன் உருகுவார், அவளை கேட்டா என்ன சொல்லுவா? அப்ப நீங்க ராமனா இருக்கணும்னு சொல்ல மாட்டாளா? நாம ராமன் இல்லை, நம்ம சீதை இல்லை, அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உருக்கம், இப்படி ஒருத்தர் வரம் கொடுத்தார். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராம்